கடந்த ஆண்டு ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகள் நடத்திய பொழுது 500 கோடிக்கு மேலாக வருமானத்திற்கு அதிகமாக சட்டத்திற்கு புறம்பாக பண பரிவர்த்தனை செய்ததன் காரணமாக கடந்த ஆண்டே கைது செய்யப்பட வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மருமகன் தற்பொழுது டெல்லிக்கு சென்று முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் யார் காலில் விழுந்தார் என்பதை நாம் அறிவோம். தற்பொழுது மத்திய அரசிற்கு எதிராக ஸ்டாலின் அவர்களின் செயல்பாடுகள் மிக மோசமாக இருப்பதால் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது மீண்டும் இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறது. டெல்லி காவல்துறையினர் இன்று அதிகாலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்களின் வீட்டிற்கு வந்து பழைய ஆவணங்கள் அனைத்தையும் சரிபார்ப்பதற்காக சிக்கிய 500 கோடி சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கை என்ற பெயரில் டெல்லியில் அழைத்து செல்வதற்காக விசாரணையின் அடிப்படையில் தற்பொழுது காவல்துறையினர்கள் செந்தில் பாலாஜி கைது செய்தது போல் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் அதேபோன்று டெல்லி காவல்துறையினரால் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மூத்த மருமகன் சபரீசன் அவர்களும் தற்பொழுது அழைத்து சென்றிருக்கப்பட்டது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த ஆட்சியில் ஜி ஸ்கொயர் நிறுவனம் என்றாலே யாருக்கும் தெரியாமல் இருந்தது. ஆனால் திமுக ஆட்சி அமைந்தவுடன் அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள் அனைத்தும் மறைப்பதற்கும் பினாமிகளாக மாற்றப்படுவதற்கும் ஜி ஸ்கொயர் நிறுவனம் மூலமாகத்தான் நடைபெற்று வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது ஆதாரங்கள் அனைத்தும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்கள் 370 நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் இதே நிலைமை சபரீசன் அவர்களுக்கு வருமா? புழல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜி தற்பொழுது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் டெல்லிக்கு அழைத்து செல்லப்பட்டால் திகார் சிறைச்சாலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மருமகனை அடைக்கப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் செந்தில் பாலாஜி அவர்களின் நிலைமை சபரீசன் அவர்களுக்கு வந்தால் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்றும் இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். ஏனென்றால் சபரீசன் அவர்கள் மூலமாகத்தான் திமுகவின் அமைச்சர்களும் பினாமிகளின் சொத்துக்களை பாதுகாத்து வந்தனர். ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களைப் போல் சபரீசன் அவர்கள் கைது செய்யப்பட்டதன் காரணமாக பினாமிகளின் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும். இதனால் திமுகவின் அமைச்சர்களும் சிக்குவார் என்று கூறப்படுகிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.